தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பெரும் பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது திருச்சி கிழக்கில் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து போட்டியிட போகிறார். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தமிழக அரசியலே வந்து ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது. இத்தனை நாளாக வந்து இளைஞர்கள் வந்து டிவி சீரியல்ஸ், அதுக்கப்புறம் படங்கள், விளையாட்டு செய்திகள் இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இளைஞர்கள் வந்து இப்போ சட்டசபையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். சிஎம் என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே ட்விட்டரில் வந்து போட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு தமிழக அரசு வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த சமயத்தில் தான் இடைத்தேர்தல் வந்து வரப்போகிறது. 5 தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் வரப்போகிறது. அதில் முக்கியமான தொகுதி வந்து திருச்சி கிழக்கு, அதாவது விஜய் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிட்டாங்க. ஒன்று திருச்சி, இன்னொன்று வந்து பெரம்பூர். இந்த 2 தொகுதியில் போட்டிட்டு 2 தொகுதியிலுமே வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து விஜய் அவர்கள் கொடுத்து விட்டாங்க. ஆனால் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து ஒரு ஆள் ஒரு தொகுதியில் தான் எம்எல்ஏவாக இருக்க முடியும், 2 தொகுதியில் இருக்க முடியாது. அதனால திருச்சி கிழக்கில் வந்து விஜய் அவர்கள் ராஜினாமா வந்து செய்து விட்டார்கள். இப்போ திருச்சி கிழக்கில் தான் வந்து இடைத்தேர்தல் வரப்போகிறது. இந்த இடைத்தேர்தல் வந்து முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக யார் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இப்போ கிடைத்திருக்க செய்தியை வச்சு பார்க்கும்போது வந்து ராகவா லாரன்ஸ் அவர்களோட பேர் வந்து ரொம்ப அடிப்படுகிறது. அதாவது ராகவா லாரன்ஸ் அவர்கள் தமிழ் சினிமாவில் மட்டுமே வந்து ஒரு பெரிய நடிகராக இல்லாமல் தமிழக மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல பெயரை வந்து வாங்கியிருக்காங்க. முக்கியமாக வந்து குழந்தை இலவச கல்வி கொடுப்பதும் நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் கண்டிப்பாக வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் மிகப்பெரிய வெற்றியை வந்து பெறுவார் என்பதில் துளியும் மாற்று கருத்தை கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களோட பேரும் அடிப்படுகிறது. சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து விஜய் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை சவுக்கு சங்கர் போட்டியிடும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இல்லாமல் த்ரிஷா அவர்களோட பேரும் அடிப்படுகிறது. த்ரிஷா அவர்கள் போட்டியிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக யார் போட்டியிட்டாலுமே வந்து மிகப்பெரிய ஆதரவு வந்து தமிழக மக்கள் வந்து விஜய்க்கு கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ மீண்டும் வந்து இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் யார் நிற்கிறா, அதுதான் வந்து விஜய் அவர்களோட மரியாதையை வந்து தீர்மானிக்க போகிறது. ஸோ என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராகவா லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிட்டால் நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஸோ யார் போட்டியிட்டால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா விஷயம் தகுந்து தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.